ரீசனிங் சம் பாருங்கள். ஏவோட வேல்யூ 26, சன் எஸ்யூஎன் வந்து இதோட வேல்யூ வந்து 27 எனில் சிஏடி இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஏபிசிடி லைனாக எழுதிக்கலாம். லைனாக எழுதி 26ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இசட்லேருந்து 1 2 நம்பர் கொடுத்துக்குறோம். இசட்லேருந்து நம்பர் கொடுக்குறோம். இசட்டுக்கு 1 ஒய்க்கு 2 அப்படியே கொடுக்குறோம். ஏவோட வேல்யூ இவங்க கொடுத்தனால 26 கொடுத்துட்டாங்க. அதனால் இசட்லேருந்து நம்ம தலைகீழாக கொடுத்துட்டு வரோம் நம்பரை. அப்போ எஸ்யூஎன்னு பாருங்கள். எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். முதல்ல 27 எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்க்கணும். எஸ்ஸோட வேல்யூ 8, அடுத்தது யூவோட வேல்யூ 6 + 6. அங்கே நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுறாங்களா கூட்டுறாங்களான்னு பார்க்கணும். அடுத்தது என்னோட வேல்யூ 13. அப்போது 6 9 17, 17 ஒரு 8, சரி 13 + 6 19, 19 ஒரு 8 கூட்டும்போது 27. அப்போ கரெக்டான நம்ம மெத்தடில் தான் வரோம். அப்போ இதுக்கு பார்ப்போம். சியோட வேல்யூ 24, ஏவோட வேல்யூ 26, டியோட வேல்யூ 7. 24 26 கூட்டினா 50, 50 + 7 57. இந்த சம்மை இது மாதிரி போடலாம். இந்த சம் வந்து ஹெச்சிஎஃப். இது வந்து புக்கில் இருக்கிற சம்மு, புக்கில் இருக்கிற மாடல். இது பாருங்கள். x³ + x² - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் மீபோக்கா ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி போடலான்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். எக்ஸோட வேல்யூ நீ 2ன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா 3ன்னு வச்சுக்கலாம். மைனஸில் வர மாதிரி இருந்தால் நீங்கள் 3ன்னு கூட வச்சுக்கலாம். மைனஸில் வரலன்னா 2ன்னே எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 2³ + 2² - 2 + 2. 2³ 8, 4 - 2 + 2. 2 0 ஆகிடும். அப்போ 8 + 4 12. இதோட வேல்யூ 12. அப்போ இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 × 2³ - 5 × 2² + 5 × 2 - 3. 8 8 2 16, 4 4 × 5 20 + 10 - 3. ப்ளஸ் எல்லாம் கூட்டினா 26 - 23 கழிச்சா +3. இதோட வேல்யூ 3. அப்போது 12 3. இதுக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கிறோம். அப்படின்னா வரும் 4 1. அப்போ ஹெச்சிஎஃப் வந்து 3. இந்த ஆன்சரை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த ஆன்சர் ஹெச்சிஎஃப் வந்து 3ஆக வரணும். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம எக்ஸுக்கு என்ன எடுத்தால் 2 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏக்கு 2 பண்ணும்போது 2² பண்ணும்போது 2² -2 + 1. அப்போ என்ன வரும்? 4 - 2 + 1. 4 2 போச்சுன்னா 4 + 1 5. 5ல் 2